ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம டுடே இஸ் ஏ குட் டே சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிராத்மிக்கில் இருக்கக்கூடிய கிராமர் லெசனில் ஃப்யூச்சர் டென்ஸ் எதிர்காலம், அதாவது இது வந்து லேர்ன் ஹிந்தி த்ரூ தமிழ் அப்படின்ற அந்த பிளேலிஸ்ட்லேயும் வந்து எதிர்காலம் ஃப்யூச்சர் டென்ஸ் பவிஷ்யத் கால் அது வந்து எப்படி வந்து சென்டென்ஸில் வந்து நம்ம எந்த மாதிரி வந்து பேசணும், அது எந்த மாதிரி மீனிங் கொடுக்கும், அந்த வார்த்தை வந்து வாக்கியங்கள் எந்த மாதிரி அமையும் அப்படின்றதும் வந்து இந்த லேர்ன் ஹிந்தி த்ரூ தமிழ் அப்படின்ற அந்த பிளேலிஸ்ட்லேயும் இதை அப்லோட் பண்ணுறேன். அண்ட் தென் வந்து பிராத்மிக்கில் வந்து கிராமர் போர்ஷன்ஸ் ஆல்ரெடி நம்ம எப்போவோ ஒரு 4 years பேக்கே வந்து எல்லாம் முடிச்சாச்சு. பட் அபியாஸும் நிறைய பேர் வந்து அப்லோட் பண்ணுங்கள், எக்ஸ்ப்ளனேஷன் தேவைப்படுது அப்படின்னு சொன்னதுனால நம்ம இப்போ ஃபஸ்ட் லெசன்லேருந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். லாஸ்ட்டு வந்து பிரஷன் வாச்சக் ஷப்த வினா சொற்கள் அப்படின்ற அந்த லெசனினுடைய அபியாஸ் பார்த்தாச்சு. இப்போ இந்த 11th லெசன் ஃபியூச்சர் டென்ஸ் எதிர்காலம் பவிஷ்யத் கால், ஓகேவா, அதனுடைய அபியாஸ் தான் பார்க்க போகிறோம். தயவு செய்து லேர்ன் ஹிந்தி த்ரூ தமிழ், அதாவது ஹிந்தி கற்றுக்கணும்னு நினச்சி நீங்கள் பார்க்குறவங்களா இருக்கட்டும், இல்லை பிராத்மிக் லெசன்ஸ் படிக்கணும்னு நினச்சி நீங்கள் பார்க்குற அபியாஸ் பார்க்குறவங்களா இருக்கட்டும், எல்லாருமே வந்து தயவு செய்து நான் மேலே ஐ பட்டன்லேயும் லிங்க் கொடுக்குறேன். ஆல்ரெடி போட்டிருந்தேன் இந்த எதிர்காலம் அப்படின்ற இந்த லெசனினுடைய ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன், மேலே ஐ பட்டனில் லிங்க் இருக்குது. ஸோ அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இது பாருங்கள், ஓகேவா. அதுலேயே வந்து என்னென்ன மீனிங் கொடுக்கும், எந்த மாதிரி வந்து வாக்கியம் அமையும் எதிர்காலம் அப்படின்னா, நம்ம தமிழ் எப்படி சொல்கிறோம், இப்போ நம்ம பேசுகிறோம் அப்படின்னா, நான் சென்று கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம், நான் இதை செய்கின்றேன் அப்படின்னு சொல்லுவோம். அதே வந்து எதிர்காலத்தில் எப்படி சொல்வோம், நான் அதை செய்ய போகிறேன், நான் நாளை ஊருக்கு செல்வேன், நான் நாளை அவனிடம் பேசுவேன் அப்படின்னு சொல்லி அந்த வேன் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து முடிப்போம் இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் வந்து இந்த எதிர்காலம் பவிஷ்யத் கால் அப்படின்ற இந்த ஹிந்திலையும் அதே மாதிரி தான் வார்த்தைகள் மாறுபடும், ஓகேவா. அதை தான் வந்து இதில் பார்க்குறோம். ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் இதை வந்து பாருங்கள். ஓகே, ஃபில் இன் தி பிளாங்க்ஸ். இது வந்து தகுந்த வினைச்சொற்களை எதிர்கால வினைச்சொற்களாக மாற்றி வாக்கியங்களை நிரப்புவோம், ஓகேவா. இதில் எதிர்கால அந்த சொற்கள் வந்து கொடுத்துருக்காங்க, அதாவது இதெல்லாம் வினைச்சொற்கள், ஓகேவா. நம்ம வந்து ஒரு செயலை செய்வதற்கான அந்த வினைன்னு சொல்லுவோம்ல, அந்த வினைச்சொற்கள் இங்கே கொடுத்துருக்காங்க. சரி, இங்கே இது ஆன்சரு, சாரி, இது கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எது வந்து அதுக்கு கரெக்டாக சூட்டபிளாக இருக்கும் அப்படின்றத பார்த்து அதை வந்து எதிர்கால வினையாக மாற்றி இதில் நிரப்புங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கல் சபேரே கோமதி அத்திவிருஷ்டி அப்படின்னா தேவைக்கும் அதிகமாக, அனாவிருஷ்டி அப்படின்னா தேவைக்கும் குறைவாக. பற்றி பேசும்போது ஆல்ரெடி நம்ம லெசன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு தெரியும், கல் அப்படின்றது வந்து இறந்த காலம் எதிர்காலம் ரெண்டுக்குமே வந்து கல் அப்படின்றது தான் வரும். ஸோ கல் சபேரே நாளை வந்து காலை, கோமதி மாமியார் வீட்டுக்கு அப்படிங்கும்போது தேக் ஜா லா, இது எல்லாமே வந்து இந்த ரூட் வேர்புக்கெல்லாம் நம்ம ஆல்ரெடி மீனிங் கொடுத்துருக்கோம், ஓகேவா. ஒவ்வொன்றுக்கும் படி படு. இப்போ தமிழ் எப்படி பேசுகின்றான், பேசுவாள், பேச போகிறாள் அப்படின்றதற்கு அந்த ரூட் வேர்ப் என்ன, பேசு அப்படின்ற வார்த்தையிலிருந்து தான், பேசு பேசுதல் அப்படின்ற அந்த வார்த்தையிலிருந்து தான் நம்ம இந்த மாதிரி வாக்கியத்துக்கு தேவையான மாதிரி நம்ம மாற்றி அமைக்கிறோம். அதே போல தான் வந்து ஹிந்திலையும் இதெல்லாம் ரூட் வேர்ப், ஓகேவா. படு, எடு, யோசித்தல், செய்தல், பார்த்தல், கொடுத்தல், பருகுதல், அதெல்லாமே வந்து ரூட் வேர்பு. அதுலேருந்து தான் இந்த ஃபியூச்சரா, ப்ரெசண்டா, பாஸ்டா அப்படின்றதற்கு தகுந்த மாதிரி மாறும். ஸோ இப்போ நான் ஆன்சர் மட்டும் சொல்கிறேன். நாளை காலை கோமதி சசுரால், ஜான் இருக்கு, ஸோ அப்போது செல்வாள் என்ன வரும், நாளை காலை கோமதி மாமியார் வீட்டிற்கு ஜாயேகி, செல்வாள். மோகன் கியா தும் யஹ் காம் டேஷ், மோகன் கியா தும் என்ன, நீ வந்து இந்த வேலையை கர், அப்போ செய்வாயா அப்படிங்கும்போது கரோகே, இதெல்லாமே ஃபியூச்சர் இல்லையா. ஸோ அப்போ கரோகே. நம்ம தும் அப்படின்னு வரும்போது வார்த்தை எப்படி மாறும், ஒரு பெண்ணாக இருந்தால் எப்படி இருக்கும், ஆணாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் பேசிக்லேயே பார்த்தாச்சு இல்லையா. லேர்ன் ஹிந்தி த்ரூ தமிழ் அப்படின்ற அந்த பிளேலிஸ்ட்லையும் ஆல்ரெடி வாக்கியங்கள் எந்த மாதிரி மாறும், ப்ரெசண்ட்டாக இருந்தால் என்ன, ஃப்யூச்சராக இருந்தால் என்ன, பாலின வேறுபாட்டுக்கு எப்படி மாறும், ஒரு எண்ணிக்கையின் அடிப்படையில் சிங்குலரா ப்ளூரலா அப்படின்றதற்கு எந்த மாதிரி மாறும் அப்படின்றதும் இருக்குது, ஓகேவா. நான் உங்களுக்கு எதுக்கு ஒவ்வொரு வீடியோலையும் இந்த மாதிரியான விஷயங்களை திரும்பி ரிப்பீட்டடாக சொல்லிகிட்டே இருக்கேன் அப்படின்னா, சப்போஸ் சில பேர் வந்து ஃபஸ்ட்டு இப்போ தான் வீடியோ பார்ப்பாங்க, அப்போ அவங்களுக்கு தோணும் என்னடா எடுத்த உடனே இந்த மாதிரி சொல்கிறாங்க, நம்மளுக்கு புரியலையே அப்படின்னு. ஸோ அவங்களுக்காகவும் சேர்த்து தான் நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் அப்படின்ற விஷயத்த நான் திரும்பி ரிப்பீட்டடாக சொல்லிகிட்டே இருக்கேன். ஸோ புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஓகே, அடுத்த மே தும்கோ ஏக் ரூபாயா, நான் உனக்கு 1 ரூபாய்
தே அப்படின்றதா வந்து தூங்கா தருவேன் தர்றேன் அப்படின்னு சொல்லி நான் ஃப்யூச்சரில் தர்றேன் அப்படின்னு சொல்கிறதான் தூங்கா நான் உனக்கு 1 ரூபாய் தருகிறேன். ஆஜ் தும் கர் ஜாவோகே யா யஹா இன்று தும் நீ வீட்டிற்கு ஜாவோகே செல்வாயா யா அல்லது யஹா இங்கேயே இருப்பாயா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அப்போ ரஹ் அப்படிங்கிறதுக்கு ரஹோகே. ஆஜ் தும் கர் ஜாவோகே யா யஹா ரஹோகே இங்கேயே இருப்பாயா. இப்போ தும் அப்படிங்கும் போது இந்த மாதிரி இருக்குது, பெண்ணாக இருக்கும்போது அப்படி மாறுது, ஆணாக இருக்கும்போது அது சொல்லாட்டியும் நீங்களே வந்து ஒவ்வொரு தடவையும் அந்த மீனிங் படிக்கும்போது பார்த்து புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா. அடுத்து வே அப் சே ஹமேஷா கதர் அவங்க வந்து அப்சே இப்போ இருந்து ஹமேஷா எப்பொழுதுமே கதர் அப்படின்னா கதராடைகள்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அது அப்போது இங்கே வந்து பெஹன் அப்படின்றது பெஹனேங்கே அணிய போகின்றனர். பெஹன்னா ஆடை அணிவோம் இல்லையா. ஸோ அதுதான் இங்கே பேஜ் சேல் பண்ணுறது கரிது வாங்கிறது பெஹன் அப்போ உடுத்துவது. அப்போ இதுதான் வந்து பெஹனேங்கே. அடுத்து ஹம் சப்சே நாம் எல்லோரும் டேஷ் அப்படின்னா இங்கே என்ன இருக்குது பியார். அப்போது நாம் எல்லோரும் நம்மோட வந்து அன்பு கொள்வோம், எப்போவுமே அன்போடு இருப்போம் அப்படிங்கிறதுக்கு அப்போ பியார் கரேங்கே. அடுத்து யஹ் காய் கித்னா தூத் இந்த பசு கித்னா எத்தனை தூத் பால் வந்து தே அப்படின்றதா வந்து தேகி எவ்வளவு பால் கொடுக்கின்றது. அந்த பாலுக்கும் காய் எவ்வளவு அந்த பசு வந்து எவ்வளவு கறக்க போகிறது அப்படின்றத பொறுத்து அந்த தேகி அப்படின்றது வருது. ஓகேவா. அடுத்து ஹம் தும்ஹாரே சாத் நஹி டேஷ் அப்படிங்கும்போது நாங்கள் தும்ஹாரே உன்னோட சேர்ந்து விளையாட மாட்டோம். இங்கே ஸ்திரீலிங் அதெல்லாமே பர்டிகுலராக கொடுத்துருக்காங்க. ஓகேவா. ஸோ இப்போ அதனால் இங்கே என்ன ஆகுது கேலேங்கி நாங்கள் உன்னுடன் விளையாட மாட்டோம். இது ஸ்திரீலிங். அப்போது எதை மீன் பண்ணி சொல்கிறாங்க, நாங்கள் உன்னோட விளையாட மாட்டோம் அப்படின்னா நாங்கள் என்ன செய்ய போகிறோம் அப்படின்றத மீன் பண்ணுது. அப்போ இங்கே நாங்கள் அப்படின்றது ஸ்திரீலிங்காக இருக்கும் போது என்னவாக இருக்குது கேலேங்கி. ஓகேவா. புரியுதா உங்களுக்கு அந்த சென்டென்ஸ் வந்து எப்படி முடியும் அப்படின்றது ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு புரியும், புதுசாக பார்க்குறவங்களுக்கு உங்களுக்கு புரிஞ்சுக்கோங்க. அதோட வந்து நீங்கள் எல்லாமே கற்றுக்கணும் அப்படிங்கும்போது எல்லா வீடியோஸுமே ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கிறதையும் பாருங்கள். அப்போ தான் ஹிந்தி 1 by 1 கற்றுக்க முடியும். ஓகே. நெக்ஸ்ட் 9th ஆப் கப் ரேடியோ பர் டேஷ் நீங்கள் கப்பு எப்போது ரேடியோவில் போலேங்கே பேசுவீங்க. போல் அப்படின்றது வந்து ரூட் வெர்பு. அப்போ பேசுதல் அப்படின்றதுலேருந்து போலேங்கே பிகாஸ் ஆஃப் ஆப் அதோட ஃப்யூச்சர் அப்படிங்கும்போது போலேங்கே நீங்கள் எப்போது ரேடியோவில் பேசுவீர்கள். அடுத்து மும்பைக்கு காடி யஹா சே கப் மும்பையினுடைய அந்த வண்டி வந்து யஹா சே இங்கே இருந்து கப் எப்பொழுது அப்படிங்கும்போது ரவானா ஹோ அப்படின்னு போட்டிருக்காங்க. அதாவது எப்பொழுது புறப்படும் அப்படின்றதுங்கும் போது அப்போ ஃப்யூச்சரில் சொல்கிறோம் இல்லையா. அப்போ அந்த வண்டி எப்பொழுது புறப்படும் அப்படின்னு சொல்லும்போது ரவானா ஹோகி. ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த நான் எடுக்கிற லெசன்ஸ் எல்லாம் புரியுது, யூஸ்ஃபுல்லாக இருக்குது, இந்த வீடியோவில் நான் போட்டிருக்கிற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு தெளிவாக புரியுது, நம்ம லெசன்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவுசெய்து லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமே நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க. 98% மேலே அதாவது 98% வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமே தான் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ் நம்ம போடும்போது அதுக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். அதோட நம்ம வீடியோஸ் எல்லாமே உங்களை வந்து சேரணும் அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும். மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா. மறக்காமல் கமெண்ட்லேயும் தெரியப்படுத்துங்க. நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க, பிடிச்சிருக்கு, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, நல்லா தெளிவாக எடுக்கிறீங்க அப்படின்னு. அதெல்லாம் கேட்கும்போது பார்க்கும்போது ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்குது. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் உங்களுடைய சப்போர்ட்க்கு. இதே மாதிரி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே. கீழ்கண்டவைகளை எதிர்கால வாக்கியங்களாக மாற்றவும். இப்போ இங்கே வந்து பாஸ்ட் டென்ஸ் ஆர் ப்ரெசன்ட் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஓகேவா. இதை வந்து நம்ம ஃப்யூச்சரில் மாற்றி எழுதணும். அப்போ இங்கே என்ன ஃபர்ஸ்ட் ஒன் கொடுத்துருக்காங்க, மே ரோஸ் 2 லிட்டர் தூத் பீத்தாகும் நான் தினமும் 2 லிட்டர் பால் குடிக்கிறேன் அப்படிங்கும்போது இதை வந்து ஃப்யூச்சரில் மாற்றணும். அப்போ என்னவாக மாற்றணும், மே ரோஸ் டெய்லியும் 2 லிட்டர் 2 லிட்டர் தூது பால் அப்படின்றதோட எல்லாமே சேம். ஆனால் குடிக்கிறேன் அப்படின்றது என்னவாக மாறும், பீவுங்கா குடிப்பேன். அப்போ இங்கே பீத்தாகும் அப்படின்றது வந்து பீவுங்கா குடிப்பேன் ஃப்யூச்சரில் மாறுது. இதே மாதிரி தான் மற்ற எல்லா சென்டென்ஸும். காயத்ரி அப்புனா பாட் யாது கர்த்திகை காயத்ரி தன்னுடைய பாடங்களை மனப்பாடம் செய்து கொண்டிருக்கா.
அப்போ காயத்ரி அப்னா பாட் யாத் கரேகி, காயத்ரி தன்னுடைய பாடங்களை மனப்பாடம் செய்வாள். கரேகி, ஓகேவா, அப்போ செய்வாள். அடுத்து தும் கித்னே பஜே உட்தி ஹோ, நீ எத்தனை மணிக்கு எழுந்திருப்பாய். தும் கித்னே பஜே உட்டோகி, ஓகேவா, உட்டுத்தி ஹோ அப்படின்றது உட்டோகி. நம்ம இங்கெல்லாம் பார்த்தோம் இல்லையா, தும்முன்னு வந்தால் என்ன வருது, கரோகே. அப்புறம் வந்து வேற என்ன வந்துச்சு இதில், இன்னொரு லெசன் ரஹோகே, அதெல்லாம் வந்தது இல்லையா. ஸோ அதே போல தான் இங்கே வந்து நீ எத்தனை மணிக்கு எழுந்திருப்பாய் அப்படின்றது உட்டுத்தி ஹோ அப்படின்றது வந்து உட்டோகி. அடுத்து வே கிஸ் கிஸ்கோ ஹிந்தி சிக்காத்தே ஹே, அவங்க யார் யாருக்கு ஹிந்தி கற்றுத்தருகின்றாங்க. அப்போ வே கிஸ் கிஸ்கோ ஹிந்தி சிக்காயேங்கே, அவங்க யார் யாருக்கு ஹிந்தி கற்றுக் கொடுப்பார். சிக்காயேங்கே, ஓகேவா. இங்கே இது வந்து ப்ளூரல் ஃபார்ம். ஸோ அப்போ சிக்காயேங்கே ப்ளூரல் ஃபார்ம் அல்ல ரெஸ்பெக்ட்ஃபுல் பர்சன், நம்ம ஒரே ஒருத்தங்களை பற்றி மீன் பண்ணுற மாதிரி இருந்தாலும் இங்கே இந்த மாதிரி தான் வார்த்தைகள் வரும். அடுத்து ஆப் கியா காம் கர்த்தே ஹே, நீங்கள் என்ன வேலை செய்கின்றீர்கள். அப்போ ஆப் கியா காம் கரேங்கே, நீங்கள் என்ன வேலை செய்வீர்கள். ஓகேவா, இங்கே ஆப் அப்படின்ற போது ஒரே ஒரு பர்சனாக இருந்தாலும் சரி, இல்லை பலராக இருந்தாலும் நாம் இங்கே கரேங்கே அப்படின்றது வருது. அடுத்து வஹ் ரோஸ் கித்னே பஜே அக்பார் லாத்தாகை, அவன் வந்து எத்தனை மணிக்கு, தினமும் எத்தனை மணிக்கு அக்பார் செய்தித்தாளை கொண்டு வருவான். வஹ் ரோஸ் கித்னே பஜே அக்பார் லாயேகா, அவன் டெய்லி எத்தனை மணிக்கு செய்தித்தாளை கொண்டு வருவான். ஓகேவா, கொண்டு வருவான், லாயேகா ஃபியூச்சர். அப்போ அடுத்து மே உசே 10 ரூபாயே தேத்தாகும், நான் உனக்கு வந்து அவனுக்கு 10 ரூபாயே 10 ரூபாய் கொடுக்குறேன். அப்படிங்கும்போது இங்கே கொடுப்பேன் அப்படின்னு வருது. ஓகேவா, தூங்கா, மே உசே 10 ரூபாயே தூங்கா, கொடுப்பேன் அப்படின்னு வருது. அடுத்த சாவித்ரி ஹமேஷா கதர் பெஹந்திகை, சாவித்ரி எப்பொழுதும், நம்ம முன்னாடி பார்த்தோம்ல கதர் அப்படின்னா கதராடை உடுத்துகின்றாள் அப்படின்றது. அப்போ பெஹனேகி உடுத்துவாள். சாவித்ரி ஹமேஷா கதர் பெஹனேகி, அந்த வார்த்தை முடியும் போது அந்த சென்டென்ஸை வந்து நாம் ப்ரெசண்ட்லேருந்து பாஸ்ட்டாக மாற்றுறோம், சாரி ப்ரெசண்ட்லேருந்து ஃப்யூச்சராக மாற்றுறோம். அடுத்து வே அப்னே கப்படே குத் தோத்தே ஹே, அவங்க வந்து அப்னே கப்படே தங்களுடைய துணியை, குத் தாங்களே வந்து, தோத்தே ஹே தாங்களே துவைக்கின்றனர். அப்போது குத் தோயேங்கே அவங்களே வந்து துவைத்து கொள்வார்கள். ஓகேவா, ஃப்யூச்சரில் துவைப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ தோத்தே அப்படின்றது தோயேங்கே. அடுத்து யஹ் தூக்கான் தேர் சே குல்தீகை, இந்த கடை வந்து லேட்டாகி தான் வந்து திறக்கிறாங்க. அப்போ யஹ் தூக்கான் தேர் சே குலேகி, இந்த கடை வந்து நேரம் கழித்து தான், குலேகி அப்படின்னா திறப்பார்கள். ஓகேவா, குல்தி அப்படின்றது வந்து குலேகி அப்படின்னு மாறுது. அடுத்து தேர்ட் எக்ஸசைஸ், கீழ்கண்ட வினைச்சொற்களை உபயோகித்து சொந்த வாக்கியங்களை எழுதவும். யூஸ் தி ஃபாலோவிங் இன் செப்பரேட் சென்டென்சஸ். இங்கே வந்து தேக்கேங்கே, மாங்குங்கா, கேலேகி, சலேங்கே, கரிதோகே, தேங்கே, லூங்கா, ரஹோகி, லிக்கேங்கே, பியேகே அப்படின்னு வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க, 10 வார்த்தைகள். ஸோ அதை சென்டென்ஸில் இப்போ எழுதுகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவுசெய்து லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் என்னென்ன அப்படின்றதையும் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. நம்ம விஷயங்கள் எல்லாம் பிடிச்சிருக்கு, வேறு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இது யூஸாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இதை ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வந்து தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு ஹம் ஆஜ் ஷாம் கோ சினிமா தேக்கேங்கே, நாங்கள் ஆஜ் இன்று, ஷாம் கோ மாலையில் வந்து, சினிமாவை பார்ப்போம், தேக்கேங்கே பார்ப்போம். அடுத்து மே அத்தியாபக் சே கிதாப் மாங்குங்கா, நான் வந்து ஆசிரியரிடம் புத்தகத்தை வந்து, மாங்குங்கா அப்படின்னா கேட்பேன், புத்தகம் வந்து ஆசிரியர்கிட்ட நான் வந்து கேட்பேன். சர்லா ஷாம் கோ மைதான் மே கேலேகி, ஷர்லா வந்து மாலையில் வந்து மைதானத்தில் விளையாடுவாள். ஏ லடிக்கே கல் ஸ்கூல் பைதல் சலேங்கே, அந்த மாணவர்கள் வந்து நாளை பள்ளிக்கு பைதல் சலேங்கே நடந்து செல்வார்கள். பைதல் அப்படின்றதுல வந்து நடந்து செல்வாங்க அப்படின்றதா வந்து சலேங்கே.
दुकान में क्या खरीदोगे? நீ கடையில் क्या என்ன வாங்குவாய்? பிதாஜி ஆஜ் முஜே பைசா தேங்கே. அப்பா இன்று எனக்கு பைசாக்களை வந்து தேங்கே தருவார். மே தும்சே குச் நஹி லூங்கா. நான் உன்னிடமிருந்து எதையும் வாங்க மாட்டேன், எடுத்துக்கொள்ள மாட்டேன். கீதா தும் பர்சோம் கஹா ரஹோகி. கீதா நீ நாளானைக்கு, ஓகேவா, கஹா ரஹோகி எங்கே இருப்பாய். நம்ம எப்படி வந்து கல்லுக்கு வந்து நேற்று நாளைக்கு எப்படி கல் சொல்கிறோமோ அதே போல் வந்து பர்சோம் அப்படின்றது வந்து முந்தானேத்து நம்ம தமிழில் சொல்லுவோம் இல்லையா, அதற்கும் நாளானைக்கு அதாவது நேற்றைய முதல் தினம் ப்ளஸ் நாளைய மறுதினம் எல்லாத்துக்குமே அதுக்கும் இந்த ரெண்டுக்குமே வந்து பர்சோம். நாளை நேற்று ரெண்டுக்கும் கல். அந்த வாக்கியம் எப்படி முடிவடையுது? ரஹோகியா இல்லை பாஸ்டில் முடியுதா அப்படின்ற அந்த தீயா இல்லை இந்த ஓகியா அப்படின்றத பொறுத்து அந்த வாக்கியம் பாஸ்டா இல்லை ஃபியூச்சரா அப்படின்றத முடிவு பண்ணும். அடுத்து ஆப் காகஸ் பர் கியா லிக்கேங்கே. நீங்கள் காகிதத்தில் கியா லிக்கேங்கே என்ன எழுதுகின்றீர்கள்? யஹ் பச்சா தூது பியேகா. இந்த சிறுவன் வந்து தூது பாலை அருந்துவான், பியேகா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்து அப்படின்னு நினச்சிங்கன்னா ஞாபகமாக லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். பிராத்மிக் படிச்சுட்டு இருக்கிற நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து எக்ஸாமுக்கு எந்த அளவுக்கு ப்ரிப்பேர் ஆகியிருக்கீங்க அப்படின்றது தயவுசெய்து கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. எந்த அளவுக்கு ப்ரிப்பேராக இருக்கீங்க, எக்ஸாமுக்கு எல்லாருமே ஃபுல்லாக ரெடி ஆகிட்டிங்களா, எல்லா லெசனுமே ஓகேவா, இல்லை வந்து பாதி தான் படிச்சிருக்கேன் இன்னும் படிச்சுட்டு இருக்கீங்களா, இல்லை எந்த மாதிரி லெவலில் ப்ராசஸில் இருக்குது அப்படின்றதையும் சொல்லுங்கள். எல்லோருக்கும் ஆல் தி பெஸ்ட். எல்லோரும் நல்லா படித்து நல்லபடியாக ப்ரிப்பேர் ஆகுங்க ஃபார் தி எக்ஸாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.